பகவத்கீதை நூலுடைய மூல நூல் அமைப்பை பற்றி நம்மில் பலருக்கு தெரியாது. அது எப்படி இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் அதை காதில் கேட்டால் எப்படி இருக்கும், அதன் பொருள் என்னவாக இருக்கும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காத ஒரு நிலை இன்னைக்கு நாட்டில் இருக்கு. அந்த ஒரு குறையை பூர்த்தி செய்ய இந்த பதிவு. இந்த பகவத்கீதை மூல நூலில் மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒரு ஸ்லோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு சிறிய பாடல், அதுல 2 வரி இருக்கு. எப்படி திருக்குறள் இருக்கு 1.25 வரி, அது போல இதில் 2 வரிகள் இருக்கின்றன. இதனுடைய மொழி சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. சம்ஸ்கிருத மொழியில ஏன் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. முன்பும் நம் நாட்டில் பல மொழிகள் இருந்தன, பல பிரதேச மொழிகள் இருந்துள்ளன. அவைகள் அவர்களுக்கு தாய்மொழிகளாக இருந்துள்ளன. அதே சமயம் அனைவருக்குமே சம்ஸ்கிருதம் என்பது தெரிந்த மொழியாக இருந்துள்ளது நம் நாட்டில். அதனால் என்னை பொறுத்தளவில், என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில், நாம் பேசும் தமிழ், மலையாளம், ஹிந்தி, மராத்தி போன்ற மொழிகள் நமக்கு தாய்மொழிகள். சம்ஸ்கிருதம் நம் அனைவருக்கும் தந்தை மொழி, அப்படிதான் தெரிகிறது. ஆகட்டும். அதனால அன்னைக்கு நாட்டில் இருந்த கற்றறிந்த அறிவாளிகள் யாருக்குமே, பெரியவங்கள்லாம் அப்பப்போ ஏதாவது கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு தானே இருக்கும். அதுவும் அன்னைக்கெல்லாம் பெரிய மேதைகளாக வாழ்நாள் முழுவதும் கல்வியுடன் ஆராய்ச்சியுடன் வாழ்ந்தவர்கள். அதனால என்னன்னா, அப்பப்போ ஏதாவது கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு தானே இருக்கும். கண்டுபிடிப்புகளை எழுதி வைக்கும் வழக்கம் இருந்தது. தாம் எழுதியது நாடு முழுவதும் அனைத்து மொழியினருக்கும் செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்று அவர்கள் கருதினால் அதனை அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் எழுதினார்கள். அப்படித்தான் இந்த மகாபாரதம் என்ற நூல் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அந்த நூலுக்கு உள்ளே ஒரு சிறிய பகுதியாக இந்த பகவத்கீதை என்பது வருகிறது. சரி, இந்த பகவத்கீதையினுடைய பொருள் எனக்கு எப்படி உதவ முடியும்? அதாவது பகவத்கீதை நூலினுடைய பொருள் மிக பரவலான விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட இந்த 30 ஸ்லோகங்களை உடைய கைவிளக்கு நூல், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த பண்பாட்டினுடைய அமைப்பின், ஒட்டுமொத்த ஹிந்து நூல்கள் அமைப்பின் அடிப்படை தத்துவம் அது பகவத்கீதையில் ஆங்காங்கு கிடைக்கிறது. அந்த மூல தத்துவங்களை பேசும் ஸ்லோகங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து கொண்டு வைத்து வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த கைவிளக்கு பகவத்கீதை, பகவத்கீதை கைவிளக்கு. அது சரி, இது ஏன் எனக்கு தேவை அப்படின்னா, ஒண்ணு, உலகில் பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு பண்பாடு கலாச்சாரத்தினுடைய நிழலில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் பிறந்தா அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இந்த உடலுக்கு வீடு, உள்ளத்திற்கு பண்பாடு. அப்படி எனக்கு இந்த பண்பாடெல்லாம் வேண்டாம், நான் சுதந்திரமா வாழ விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் அவனுடைய ஒரு பண்பாடு அல்லது அந்த குழுவினுடைய பண்பாடு. அதனால பண்பாட்டினுடைய நிழலில் தான் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பண்பாட்டினுடைய நிழலில் தான் வாழ்கிறார்கள். அப்போ இந்த பறந்து கிடக்கக்கூடிய பாரத நாட்டினுடைய வம்சம் எல்லோரும் ஒரு பண்பாட்டு நிழலில் வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றால் கூட நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொள்ளையர்கள் இங்கிருந்து குடிமக்களை கடத்தி கொண்டு சென்று போய் அங்கே சந்தையில் விற்றார்கள் கொத்தடிமைகளாக. அவர்களை வாங்கியவர்கள் வயல்வெளியிலே கட்டி போட்டு ஆடு மாடுகளைப் போல வேலை வாங்குவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்படி பிழைத்த சமூகம் கூட இன்று வளர்ந்து இந்த பண்பாட்டை கைவிடாமல் வாழ்கிறார்கள். ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா இது அவர்களுக்கு ஏதோ நன்மையை செய்ததால் தான் கைவிடாமல் பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். அதே போல உலகில் ஏராளமான நாடுகள், அல்லது நம் நாட்டை தவிர அனைத்து நாடுகளும், இந்த படையெடுப்புகள் நடந்த காலத்தில் அந்த நாடுகள் தம்முடைய உண்மையான பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறைகளை எல்லாம் இழந்து போய் படை எடுத்தவர்களினுடைய வாழ்வியலுக்கு மாறிக்கொண்டார்கள். இன்று அந்த நாடுகளில் மூல வாழ்க்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடிச்சுவடுகளே இல்லாமல் போய்விட்டது. இதில் உலகில் தப்பித்து பிழைத்து உள்ள ஒரே நாடு என்றால் நம்முடைய நாடுதான். இங்கும் அதே அளவிற்கு அல்லது அதை விட அதிகமான தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஆனாலும் இந்த நாட்டு மக்கள், நம்முடைய முன்னோர்கள், இந்த பாரம்பரிய பண்பாட்டு ஞானத்தை, பண்பாட்டு வாழ்வியல்களை கடைபிடித்து கொண்டு வந்துள்ளார்கள்னா என்ன காரணம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்போ சொல்ல போறதுதான் முக்கியமான கருத்து. இந்த வாழ்வியல்கள் ஏதோ ஒரு ஸ்டைல் அல்லது இது இன்றைய அப்டேட்டட் ட்ரெஸ் கோடு என்ன, அப்படி ஏதோ ஒரு நவீனங்களை கடைபிடிக்க வேண்டும், புதுமைகளை நான் பின்பற்றப் போகிறேன்னு கொண்டு வரப்பட்டது இல்லை இந்த நாட்டில் இருக்கும் வாழ்வியல் முறை. ஒரு
மிகப்பெரிய ஆராய்ச்சி, அதில் கண்டறியப்பட்ட உண்மைகள், அந்த உண்மைகளை பயன்படுத்துவதால் வரக்கூடிய வாழ்க்கை பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியக்கூடிய சுகங்கள், இவைகளுக்கு ஏற்ப இந்த சுகப்பலன்களை, பாதுகாப்பை அடைவதற்கு ஏற்ப ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதுதான் இந்த நாட்டினுடைய பண்பாடு வாழ்வியல் அமைப்புகள். இப்போ இத்தனை படையெடுப்புகளுக்கு பிறகு நம் நாட்டில் பண்பாடும் அழிக்கப்பட்டுள்ளது, வாழ்வியலும் அழிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் முழுமையாக அழிக்கப்பட முடியாமல் அவைகள் பிழைத்து கிடக்கின்றன, மீண்டும் உழைக்க முயற்சி செய்கின்றன. அதுதான் உலகில் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற இடங்களில் இது போன்ற பண்பாடுகள் வளர்ந்தன. அவைகள் ஆதாரம் இல்லாமல் யாராலாவது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள், உடைப்பழக்கங்கள், பேச்சு பழக்கங்கள் அல்லது செயல் பழக்கங்கள் போன்றவைகள். ஆனால் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த பண்பாட்டு வாழ்வியல் அமைப்புகள், இப்ப சொன்னமே, அந்த உண்மைகள் என்ற ஞானத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டவைகள். அதனால் அவைகள் பாதுகாப்பையும் சுகங்களையும் கொடுப்பதில் மிகச்சிறந்த சாதனங்களாக இருக்கின்றன. எது? இந்த உண்மை ஞானம் என்ற சாதனம். எது? நம்முடைய பண்பாடு வாழ்வியல் அமைப்புகள். இப்போ பிழைத்து கிடக்கும் பண்பாடு வாழ்வியலை நாம் பிடித்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் அந்த ஞானம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஏன்னா அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய கட்டமைப்புகள் இந்த படையெடுப்பு காலங்களில் முழுவதும் அழிக்கப்பட்டன, அல்லது 99% அழிக்கப்பட்டன. அந்த ஞானம் இருந்து இந்த சாதனங்களை பயன்படுத்தும் பொழுதுதான் அவைகள் சிறந்த பலனை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வைங்களேன், நம்மள்கிட்ட ஒரு சிறந்த கம்ப்யூட்டர் இருக்கு. உதாரணத்துக்கு அது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர்னு வைங்களேன். நாம பயன்படுத்துறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு என்ன தெரியுங்களா, அந்த கம்ப்யூட்டரை சரி பண்றதுக்கு உள்ள அறிவு இந்த நாட்டிலேயே யார்கிட்டயுமே கிடையாது. அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு நம்ம எவ்வளவு நாள் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் வேலை செய்யும். அதுல ஒரு பழுது வர்ற வரைக்கும் வந்துடுச்சுன்னா அதை இங்க யாராலையும் சரி பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அது வேலை செய்யற வரைக்கும் பயன்படுத்துவோம்ப்பா அப்படின்னு பயன்படுத்துவோம். அப்புறம் இன்னொரு பழுது வரும், அப்ப அதனுடைய பயன்பாடு குறைகிறது. இன்னொரு பழுது வரும், அதனுடைய பயன் இன்னும் குறைகிறது. நாள் ஆக ஆக பழுதுகள் சேர சேர என்ன ஆகும்? அதனுடைய பயன் குறைந்து கொண்டே போகிறது. அந்த கம்ப்யூட்டர் அடைச்சிக்கிட்டு இருக்கிற இடம், உருவம் மட்டும் குறையல, அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா கொடுக்கிற பயன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படிதான் நம் நாட்டு பண்பாடு வாழ்வியல் என்பது நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஞானம் என்னன்னு தெரிந்திருக்காததனால் நமக்கு அது கொடுக்கும் பயன் குறைந்து கொண்டே போகிறது. அதனாலதான் அடுத்து வரும் தலைமுறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பயன்படுத்தி என்னப்பா பிரயோஜனம் இருக்கு, செவனன்னு வெளிநாட்டுக்காரன மாதிரி வாழ்ந்துட்டு போலாம், அதுவாவது நல்லா இருக்கு. ஏன்னா அதை பற்றிய ஞானம் தான் இவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரி மூலமாகவோ மீடியாக்கள் மூலமாகவோ நம்முடைய ஞானம் கிடைக்கவில்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த பண்பாடு வாழ்வியல் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, உண்மை இதுதான். சரி, அப்படின்னா அதை மீட்க முடியாதா அப்படின்னா முடியும். என்ன? இந்த ஞானம், இந்த தத்துவ ஞானம், இந்த உண்மையை பற்றிய ஞானம், அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த ஆராய்ச்சி ஞானம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மால் மீண்டும் இதனை பயன்படுத்த முடியும். அங்கு ஏற்படும் பழுதுகளை சீர் செய்து முடியும். அப்படின்னா அந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன செய்யணுங்க? அதுக்குதான் பகவத்கீதை படிக்கணும்.